வணக்கம். நான் தான் சௌமியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்தாச்சு. அண்டு வீட்டில் வேலைக்கு 6 o'clockலேருந்தே ஆளுங்கள் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒர்க்லாம் இருந்ததுனால அப்பாவும் அப்பாவும் அங்கே இருந்தாங்க. சரி, ஓகே, காலையில் எழுந்தாச்சு. ஃபர்ஸ்ட்டு எம்டி ஸ்டொமக்கில் நைட்டு சாதத்தில் தண்ணி ஊற்றி வைப்போம் இல்லையா, ஸோ அந்த தண்ணியை வந்து எடுத்துக்கிட்டேன். இதில் உப்பு இருக்காது, அண்ட் வெறும் அந்த தண்ணி மட்டும்தான். நீர் ஆகாரம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுதான். அதை குடிச்சிட்டு அவங்களுக்கு டீ போட்டுருந்தேன். ஸோ அந்த டீயை வந்து ஒரு கப்பில் எடுத்துக்கிட்டு ஸோ அப்படியே வீட்டாண்ட வந்து போயாச்சு. அண்டு நான் இருக்கிறது பாண்டிச்சேரி. ஸோ ஏன்னா போன வீடியோவில் வந்து நீங்கள் எந்த ஏரியாவில் வீடெலாம் கட்டுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் பாண்டிச்சேரியில் தான் இருக்கோம். ஸோ அங்கே தான் வந்து வீட்டு வேலை எல்லாமே நடந்துகிட்ருக்கு. அண்ட் ஏர்லி மார்னிங் வேக்கப் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அந்த காலையில் ஒரு சவுண்ட் இருக்குல்ல, அந்த சவுண்ட் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அதே போல் அந்த காலையில் இருக்க அந்த வானம், அந்த செக்கச்சிவந்த வானம் சொல்லுவாங்கல்ல, ஸோ அது வந்து சன்ரைஸ் அண்ட் சன்செட் 2 டைமுமே பார்க்கலாம். பட் ஆனால் காலையில் பார்க்குறதுல அவ்வளோ அழகாக இருக்கும். அன்றைக்கி டேவே எனக்கு என்னவோ ஒரு கிஃப்ட் மாதிரி இருக்கும். ஏன்னா நிறையா வேலை செய்வேன், ஆனால் எனக்கு மோஸ்ட் ஆஃப் டயர்டே தெரியவே தெரியாது. அதே போல் எனக்கு நிறைய டைம் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த நாள் ஃபுல்லாக எனக்கு அவ்வளோ டைம் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இப்போலாம் பாப்பாவுக்கும் லன்ச்சு அதெல்லாமே ரெடி பண்ணுறதுனால கொஞ்சம் காலையில் தான் எழுந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் தண்ணி குடிச்சிட்டு ஒரே ஒரு நெல்லிக்காய் மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு டீ எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்பா வந்து டீ குடிக்க மாட்டார். அண்டு சரி இருந்தாலும் காலையிலே கொஞ்சம் குடித்தா நல்லா இருக்குமே, நான் எடுத்துகிட்டு போனேன். அவர் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை திருப்பி நான் அந்த கப்லேயே ஊற்றி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். அண்டு அங்கே கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் கொஞ்ச நேரம் நின்றுட்டு சன்ரைஸை வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ சன்ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வானம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு ஆர்ட் மாதிரி இருக்கும். அது நீங்கள் காலையில் எழுந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய விஷயங்கள் வந்து மைண்ட்குள்ளார வரும். பெருசாக வந்து எந்த கவலையும் தெரியவே தெரியாது. நம்ம யாரை பற்றியும் யோசிக்கலாம் மாட்டோம். ஒரு மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும்ல, ஒரு ஃபீல் குட். ஒரு மூவி பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் காலையில் எழுந்து நீங்களும் சன்ரைஸ் வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும் உண்மையாகவே. அந்த நெல்லிக்காய் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போலாம் நான் ஜூஸ் போட்டு குடிக்கிறது கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் தான் எடுத்துக்கணும், அதுக்கு மேலே எடுத்துக்கக்கூடாது அப்படின்றதுனால சரி ஓகே, அது எதுக்கு நம்ம ஜூஸ் போடணும், நம்ம கடிச்சே சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு கடைசியாக அந்த ஒரு நெல்லிக்காவை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அந்த டீ குடிக்கிற வரைக்கும் அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன். அண்ட் டைம் அரௌண்ட் வந்து ஒரு 5:45 அந்த டைம் தான் இருக்கும். ஒரு 6 o'clock போல் சன் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் வந்து பார்த்தா சன் ரைஸே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் வந்து ஒரு ட்ரீம் மாதிரி. ஏன்னா அம்மா வந்து துணிலாம் காய வைக்கிறதுக்கே யார் வீட்டு மாடியில் போய் காய வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் வீட்டு மாடியிலே நாங்கள் துணி காய வைப்போம். அண்ட் யாரும் அந்த துணியை எடுத்து கீழெல்லாம் போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த மாதிரி இருந்தது. அங்கே நின்று பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு சீரியஸாகவே. அண்ட் இங்கே இருக்க ஒரு கல்லும் ஒரு மண்ணும் எங்களோட ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிட்டு வர்றது. ஸோ அதனால் எனக்கு உண்மையாகவே செம்ம ஹாப்பியாக இருக்குது. அண்டு வீட்டோட வேலைகள் வந்து இப்போ தான் நாங்கள் ஃபினிஷிங் இன்னும் கட்டியே முடிக்கலை. ஸோ பூசு வேலை தான் போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் ஒன்றா அப்படியே பண்ணலாம் அப்படின்ட்டு. சரி ஓகே, நீ எனக்கு வந்து டீ போட்டு கொடுத்தல, சரி வா நான் உனக்கு வந்து ஏதாச்சும் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மணிக்கெலாம் நாங்கள் வந்து மார்க்கெட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அண்ட் பாப்பாவுக்கு லன்ச் ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணணும். வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருந்தது. அண்டு வேறு என்ன இல்லையோ அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ட்ராவல். அண்டு ஏர்லி மார்னிங் வேக்கப் வந்து நீங்கள் இயர்லியாக தூங்கணும். அண்ட் அதே போல் நைட் ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க, காலையில் சீக்கிரமாக எழுந்தணும்
அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக எழுந்தலாம். ஸோ அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. ஆனால் ரொம்ப லேட்டாக தூங்குறீங்க அப்படின்னா காலையில் சீக்கிரமாக நீங்கள் எழுந்தணும்னு நினச்சாலும் எழுந்த முடியாது. ஏன்னா பாடி ரொம்ப டயர்டாக இருக்கும், நம்ம கண்ணுலாம் ரொம்ப ரெஸ்ட் தேவைப்படுற மாதிரி இருக்கும். அந்த டயர்ட்னஸ் வந்து அந்த டே ஃபுல்லாக நம்மளை ரொம்ப டவுன் ஆக்கி விட்டுடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக தூங்கணும், சீக்கிரமாக எழுந்தணும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா காலையில் கொஞ்சம் ஒரு 2 நாள் வந்து சீக்கிரமாக எழுந்த ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஒன்றும் பண்ண மாட்டேன், எழுந்து தண்ணி குடிச்சிட்டு உட்காந்துட்ருப்பேன். அந்த அந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நைட்டு 9:30க்கெலாம் தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். அப்படி தான் நான் என்னை வந்து பழகி வச்சுருக்கேன். அண்ட் டீ போட்டு கொடுத்ததுனால எனக்கு வந்து இளநீ கிடச்சிது. சரி காலையிலே வந்து தேங்காய் வேண்டாம், தண்ணியாக மட்டும் குடிக்கலாம்னு சொல்லிவிட்டு தண்ணிக்காய் மட்டும் எடுத்துக்கிட்டேன். நிறைய பேர் வந்து என்னோடய வீடியோவில் எந்த ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் வந்து ஐஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன், iPhone 15. அண்ட் அதே போல் எப்படி ஆங்கிள் வச்சு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னும் சில கொஷின்ஸ் வரும். அண்ட் எனக்கு அதை பற்றி தெரியாது. அண்ட் உங்களை மாதிரி தான் நானும். அண்ட் ப்ராப்பராக இந்த ஆங்கிள் தான் வைக்கணும், இதான் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அண்ட் எனக்கு எந்த ஷார்ட்டில் என்னோடய கண்ணுக்கு எந்த இடம் அழகாக தெரியுதோ அந்த இடத்துல நான் வீடியோ எடுத்துப்பேன், அப்படி தான் பண்ணுவேன். அண்ட் 2-3 ட்ரைபேட் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிப்பேன். இப்போ எடுக்கிற வீடியோ கூட வண்டியோட சீட்டில் நடுவில் இருக்க கேப்பில் ஃபோனை வச்சு தான் எடுத்தேன். அண்ட் அந்த வியூ நல்லா இருந்துச்சு, எனக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. சரி அப்படியே தான் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்படி தான் எடுத்துகிட்டும் இருக்கேன். அண்ட் ஃபோனில் இருக்க கிளாரிட்டி தான் வந்து இன்னுமே வீடியோவை நல்லா அழகாக எடுத்து கொடுக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஸ்டார்ட் பண்ணும்போது இதுதான் வேணும், இதுதான் பண்ணணும், பர்ஃபெக்டாக இருந்தால் தான் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படிலாம் கிடையாது. இருக்கிறத வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் போக போக என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணலாம். அண்ட் வீடியோ எடிட் பண்ணுறது, ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடிட் பண்ணுறது எல்லாமே இன்ஷாட்டில் தான் எடிட் பண்ணுவேன். அதான் இன்னுமே ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். அண்ட் இது முடிச்சுட்டு இளநீ மட்டும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நெல்லிக்காய் வந்து காலி ஆகிடுச்சு. அதாவது ஒரு 5 நெல்லிக்காய் 6 நெல்லிக்காய் மேக்ஸிமம் அவ்வளோதான். ஒரு நாளைக்கு 1 அதை கணக்கு வச்சு வாங்கி வச்சுக்கிறது. ஏன்னா நிறைய பொருளை வாங்கி வாங்கி வச்சுட்டு வீணாக்கிறது ஒரு இப்போலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது தூக்கி போடுறதுக்கே. அதனால் ஒரு 5 நெல்லிக்காய் 6 நெல்லிக்காய் மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கு பே பண்ணிவிட்டு அங்கே வேறு எதுவும் வாங்கலை. அண்டு சாம்பார் வச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து ஏதாவது காய் வந்து பொரித்து கொடுத்துடலாம், அப்படியே மதியம் லஞ்சுக்கும் அதையே கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நைட்டே முடிவு பண்ணியாச்சு. ஸோ இது முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் நேராக வீட்டுக்கு தான் வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததும் லஞ்ச் ப்ரிப்ரேஷன் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பக்கம் பால் வந்து காய்ச்சிட்டு இருந்தேன். பாப்பா தூங்கி இருந்ததும் பாலை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அவங்களுக்கான லஞ்ச் ரெடி பண்ணிக்க வேண்டியதான். வாழைக்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை லைட்டாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக காரத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு போட்டுட்டு தோசை தவாவில் லைட்டாக ஃப்ரை பண்ணி அவங்களுக்கு கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு அதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் மோஸ்ட் ஆஃப் வந்து நம்ம சாம்பார் வச்சோன்னா உருளைக்கிழங்கு அண்ட் அப்பளம் அந்த மாதிரி தான் இருக்கும். சரி ரொம்ப நாள் ஆச்சு, வேறு எதாவது காய் ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதை முடிச்சிட்டேன். அண்ட் லஞ்சு இதெல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது சைட் பை சைடு நானும் என்னோடய இன்டேக் எல்லாமே கரெக்டாக பேக் டு ஃபார்ம் இல்லையா. ஸோ அதனால் இப்போ இந்த பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இயர்ஸ்க்கு மேலே நான் எடுத்துக்கிறேன். அண்டு இது வந்து கொலஜன் பவுடர். இது வந்து மெரைன் கொலஜன். அது மெரைன்னா வந்து ஃபிஷ்லேருந்து எடுக்கிற கொலஜன் பவுடர். ஸோ இதுதான் எடுத்துகிட்ருக்கேன். இது ஒரு ஐ திங்க் ஒரு 4-5 பாட்டில் வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் இது பெருசாக எனக்கு வந்து ரிவ்யூ சொல்கிற அளவுக்கு எனக்கு தெரியல. பட் ஆனால் நல்லாயிருக்கும். அண்டு நம்ம ஏஜ் ஆகுது இல்லையா. ஸோ ஆஃப்டர் 25க்கு அப்புறம் நம்மளோட பாடியில் இருக்க கொலாஜன் வந்து, அதாவது நம்ம ஃபேஸ் ரொம்ப டல் ஆகிறது, சுருக்கம் விழுறது, இந்த மாதிரி ஃபுட்லேருந்தே எடுத்துக்கலாம். பட் ஆனால் நான் இதுலேருந்து எடுத்துக்கிறேன். அண்ட் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு நெல்லிக்காய், கருவேப்பிலை அதெல்லாம் ஒரு பால் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்றதுக்காக நாட்டு மருந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை கரிசலாங்கண்ணி, நெல்லிக்காய் பொடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆவாரம்பூ பொடி, இது 3மே இருக்குது. அண்டு ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு ரீசன் வந்து நம்மளோட இன்டேக்கும் ஒரு ரீசன் தான். ஸோ அதை எப்படி பூஸ்டப் பண்ணலான்னும் போது தான் நெல்லிக்காய் எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் அந்த சீட்ஸ் லட்டு எடுத்துக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பவுடர் வந்து நான் முன்னாடி எடுத்துகிட்டு தான் இருந்தேன். பட் ஆனால் பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுனால மேபி முடி வந்து இன்னுமே அதிகமாக கொட்டலாம் ஒரு ரீசன்னால நான் இதில் வந்து ஆவாரம் பொடியும் அண்டு வெள்ளை கரிசலாங்கண்ணி அந்த இதுவும் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் எடுத்துக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் நான் என்ன எடுத்துக்கிறேன்றதும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பொடியை வந்து எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா கொஞ்சமாக எடுத்து தேன் கலந்து சாப்பிடுவேன். ஸோ அப்போ எனக்கு வந்து அது ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்குது. காலையில் எடுத்து அதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறது. சரி ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், பாலாக ரெடி பண்ணி வச்சிடலாம். காலையில் ஒன்று எடுத்து நம்ம வந்து அப்படியே
சாப்பிட்டுடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி தேன் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அந்த தேனில் இந்த பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பாலாக நீங்கள் வந்து அதை மேக் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நீங்கள் எடுத்துக்கலாம். சப்போஸ் நெல்லிக்காய், கருவேப்பிலை அண்டு முருங்கைக்கீரை இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 3 பொடியும் தேன் கலந்து சாப்பிட்லாம். ஸோ அப்படி பண்ணிங்கனாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா ஃபோனை வந்து ட்ரைபேடில் போட்டுட்டு ஜன்னலுக்கு வெளியே வச்சுட்டேன். ஸோ அப்படியே சாம்பார் ரெடி பண்ணுறது அண்டு அந்த வேலை எல்லாத்தையுமே அப்படியே சைட் பை சைட் பார்த்துட்டே இருந்தேன். அண்ட் நிறைய வேலை செய்யும் போது என்னால் இந்த ஃபோனை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் வந்து விலாகை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியே வச்சுருந்தேன். சரி கொஞ்சம் இதாகட்டும், ஏன்னா இந்த வேலையை பார்த்துக்கிட்டே அதையும் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் அண்ட் காலையில் ஃபர்ஸ்ட் இன்டேக் என்ன எடுத்துப்பேன்னா 2 டேட்ஸு, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பாதாம், அதுக்கப்புறம் நான் ரெடி பண்ண அந்த பால் அது எடுத்துப்பேன். அண்டு தலை குளிக்கிறதுனால நான் கொஞ்சமாக வந்து ஒரு அந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியோட தைலம், அதுதான் எண்ணெய் தான் ஆக்சுவலாக, அது நல்லெண்ணெயில் அந்த சாறு ஆட் பண்ணியிருப்பாங்க, அதுதான். அண்ட் சைட் பை சைடு அது சமையல் வேலையும் ரெடி ஆகிட்டே இருந்தது. பாப்பாவுக்கு வந்து லஞ்ச் ரெடி பண்ணிவிட்டு மாங்காய் போட்ட சாம்பார் தான் அவங்க சாப்பிடுவாங்க மேடம். அதனால் அவங்களுக்கு அதை ரெடி பண்ணி ஒரு பாக்ஸில் வந்து கொடுத்தாச்சு. அண்ட் இந்த பாக்ஸ் வந்து நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ யாருக்கா லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், நான் இன்ஸ்டாவில் கூட ஷேர் பண்ணுறேன். அண்ட் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ஓப்பனாக இருக்கும், எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். இந்த தடவை அந்த மாதிரி எதுவும் ஆகாது. ஸோ ஸ்நாக்ஸ் தனியாக கொடுத்து அவங்களுக்கு பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி கூழ் தான் எடுத்திருந்தேன். இந்த கூழ் அடிக்கடி என்னோடய ரொட்டீனில் வந்து வந்துடும். ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஷாப்பிங் தான் வெளியே போயிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வெளியே போயிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அண்ட் வெளியே போகிறீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணிக்கிட்டு போங்க. ஏன்னா உண்மையாகவே இங்கே தான் வெயில் அடிக்குதான்னு எனக்கு தெரியல. கால் அப்படியே நெருப்பு பக்கத்தில் நம்மளோட கால் வச்சா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு செம்ம வெயில் அடிக்குது. அண்ட் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா கவர் பண்ணிட்டு போங்க. அண்ட் தலை குளிச்சாச்சு. அண்ட் அதாவது இன்டேக் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் நம்ம அவுட் சைட் நம்ம கேர் பண்ணுறது, நம்மளோட ஹேரு, ஸ்கின்னு, ஸோ இது எல்லாத்தையுமே கேர் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அதை நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளால் பார்த்துக்க முடியாது. ஸோ அதனால தான். அண்ட் ஷாப்பிங் வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ ஒரு கப் ரைஸ், நிறையா வெண்டைக்காய் பொரியல், அம்மா வந்து வெண்டைக்காய் பொரியல் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. காலையில் பொரிச்சு வச்சுருந்த வாழைக்காய் அண்ட் ஒரு கப் கர்ட் எடுத்துக்கிட்டேன். இந்த காம்பினேஷன் யாருக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இந்த சாம்பாரோட தயிர் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் சாம்பார் வைக்கிற அன்றைக்கெலாம் ஒரு பேக்கெட் தயிரோடு வந்துடுவேன், வீட்டுக்கு வரும்போதே வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், உண்மையாகவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து என்னோடய பெரிய அத்தை வீட்டில் இந்த ஹேபிட் வந்து எனக்கு பழக ஆரம்பிச்சிது. அவங்க தயிர் விற்கும் போது அந்த ஹேபிட் வந்து எனக்கு பழக ஆரம்பிச்சிது. அது இது வரைக்கும் அதை அப்படியே நான் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் சின்னதாக ஒரு ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் பேக்கிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. என்னோடய ரொட்டீன் வைஸ் இது தான். அண்ட் அதுக்கப்புறம் பேக் பண்ணுறதுக்கு அங்கே கம்பெனியாண்ட போயாச்சு. ஸோ இன்றைக்கி ஆர்டரில் வந்து பார்த்திங்கன்னா குங்குமம், தாழம்பூ குங்குமம் ஆர்டர்ஸ் இருந்தது. ஸோ அது வந்து அவங்க கிஃப்ட் பர்பஸ்க்காக ஒரு கண்டெய்னரில் போட்டுட்டு நமக்கு பேக் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. ஆக்சுவலாக இந்த ஷாப்பிங் போனது இந்த கண்டெய்னர் வாங்குறதுக்கு தான். ஸோ 50 பீஸ் அப்படின்றதுனால டக்குன்னு குவான்டிட்டி இல்லை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வந்தாச்சு. இது கூடவே ஃபோட்டோ ஃப்ரேம் ஆர்டர்ஸ் இருந்துச்சு. முருகர் ஃபோட்டோ 2 அண்ட் அம்மன் ஃபோட்டோ 1. அதுக்கப்புறம் 5 ஃபீட்டில் இது என்னது டக்குன்னு வரலையே, அண்ட் மாலை, வெட்டிவேர் மாலை, தோரணம் மாதிரி இது பண்ணுறது அது. அதுக்கப்புறம் இந்த பூ ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இது ஒரு 50 பீஸ் வந்து மலேசியா போக போகுது. ஸோ அதுக்கான பேக்கிங் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். அண்ட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா கோபுர வேலைக்கு ஆர்டர்ஸ் இருந்துச்சு. அண்டு ஸ்டெப் ஸ்டாண்ட் ஆர்டர் இருந்தது. இது எல்லாத்தையுமே பேக் பண்ணணும். ஸோ ஒரு 3 to 4 hours வந்து எனக்கு அங்கேயே டைம் கரெக்டாக இருக்கும். அண்ட் இதெல்லாத்தையுமே பேக் பண்ணி அழகாக அவங்களுக்கு அனுப்பிட வேண்டியதான். ஸோ இது வந்து பெங்களூர் போக போது ஹேங்கிங்கோட 2 அன்னம் பெல் ஸ்மால் சைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இது கூட தான் முருகர், அதுக்கப்புறம் ஹேண்ட்தியா அண்டு இன்னும் நிறையா திங்ஸ் எல்லாமே ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகியிருந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அண்ட் அதுக்கப்புறம் எங்களோட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். அண்ட் இங்கே வந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப டென்ஷனாக ஆகிடுவோம். 2 பேரும் அதிகமாக பேசிக்கவே மாட்டோம். ஏன்னா அந்த கவனம் மிஸ் ஆகிடும் சொல்லிவிட்டு நாங்கள் 2 பேரும் பேசிக்க மாட்டோம். நான் வெளியே உட்காந்து அட்ரஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு பேக்கிங்க்கு என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் பண்ணுவேன். ஸோ தனியா அப்பா வந்து உள்ளார வந்து பேக் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான். இங்கே நிறையா நாங்கள் சண்டையும் போட்டுப்போம். ஆர்டர் எதாவது மிஸ் ஆகுது
அண்டு ஒழுங்காக போடலை, ஏதாச்சும் வாங்கலை, இல்லை இது மிஸ் ஆகுது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்துச்சுன்னா 2 பேரும் வந்து ஆர்கியூ பண்ணிப்போம். அதெல்லாம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நார்மலாக 2 பேரும் நார்மலாக ஆகிடுவோம். அது வந்து அந்த ஒர்க் ப்ரெஷராக என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அது வந்து அடிக்கடி நடக்கும். நான் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லுவேன், வீடியோ எடுக்கிறதுக்கு ஆங்கிள் பிடிங்க அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் இது வேண்டாம் அப்படின்னுவேன். ஏதாவது ஒரு பொருள் இல்லைனா எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதனால் எங்கள் 2 பேருக்குள்ளார ஒரு ஒரு போரே நடக்கும் அந்த இடத்துல. ஸோ அப்படியே உள்ளார அவங்க பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க கேட்குற பொருளை நான் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும், நான் கேட்குற பொருளை அவங்க எடுத்து வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி தான் அது என்ன பண்ணுறது, 2 பேர் சேர்ந்து நம்ம எல்லாமே பிஸ்னஸ் பண்ணும்போது அதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ உள்ளார உட்காந்துட்டு இவங்க பேக் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான். அவங்க பேக் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு போயிட்டு திரும்ப எல்லாத்தையும் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து கொரியர் போட போகணும். அண்ட் இன்றைக்கி ஆர்டரில் வந்து இந்த குங்குமம் தான், தாழம்பு குங்குமம். அதாவது குங்குமமே நார்மலாக வந்து திக்காக இருக்கணும். ஆனால் அந்த சாயம் வந்து உங்கள் கையில் ஒட்டக்கூடாது. அப்படி சாயம் ஒட்டுச்சு அப்படின்னா அதில் அந்த கெமிக்கல் இருக்கும். நெத்தில் விட்டதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த சாயம் வந்து தெரியும். அது நிறையா ரேஷஸ்லாம் வர்றதுக்கு மெயின் ரீசனாக இருக்கும். நான் அதெல்லாமே போட்டுட்டு இருந்தேன். அப்பா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே மூடி க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டு அவர் பாப்பா வந்து பிக் பண்ணுறதுக்காக போயிட்டார். அந்த ஆர்டர் எல்லாத்தையுமே எழுதி நோட் பண்ணி வச்சுப்போம். ஸோ என்ன ஆர்டர், அவங்க என்ன ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே. ஸோ இந்த ஆர்டர் வந்து ஒரு சிஸ்டர் வந்து ரொம்ப நாள் முன்னாடி என்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்டாக் வந்து ரெடி ஆனதுக்கப்புறமா நான் அவங்களுக்கு இப்போ அஷ்டலக்ஷ்மி விரதம்லாம் வருது இல்லையா, வரலக்ஷ்மி விரதம் வருதில்ல, அதுக்காக அவங்க அஷ்டலக்ஷ்மி குடம் வாங்கியிருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு அண்ட் ஆல்மோஸ்ட் ஒர்க் எல்லாமே ஓவர். ஒரு 6:30 போல் தான் எனக்கு வந்து இந்த பேக்கிங் பண்ணுற வேலையே கம்ப்ளீட் ஆகும். அண்ட் இதுக்கு மேலே போயிட்டு நான் இயர்லியாக சாப்பிட்டுட்டு எப்படி தூங்குறது, எனக்கு இதுதான் பெரிய ஒரு கவலையாகவே இருக்கும். பட் ஆனால் வேலையும் முக்கியம் இல்லையா. அண்டு வீட்டில் இருந்து பார்சல் எல்லாத்தையுமே பிக் பண்ணிவிட்டு நாங்கள் வெளியே கிளம்புறதுக்கே 7 o'clock, ஆமாம் கிட்டத்தட்ட ஒரு 7 o'clock ஆகிடும். இந்த நடுவில் கேப்பில் பாப்பா வந்து ஸ்போர்ட்ஸுக்கு போகிறாங்க. அவங்க அங்கே போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஹோம்ஒர்க் எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து காரில் எல்லாத்தையுமே ஏற்றிக்கிட்டு கொரியர் போடுறதுக்கு கிளம்பியாச்சு. அண்ட் போகிற வழியிலே கோவிலுக்கு போயிட்டு சாமியும் ஒரு எட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன். அண்ட் இந்த வழியாக போகும்போது எப்பவுமே அங்கே கோவிலுக்கு போயிட்டு போவேன். ஸோ அது ஒரு மாதிரி ஒரு 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 5-10 மினிட்ஸ் ஒரு கேப் இருக்கும். ஸோ அது ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும். ஸோ அதனால் அவரை பார்த்துட்டு ஒரு அட்டெண்டன்ஸை போட்டுட்டு நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் அப்படின்றதையும் அவர்கிட்ட சொல்லிவிடுவேன். ஏன்னா நான் கேட்டது அதுதான், நான் எனக்கு டைம் வந்து பிஸியாகவே இருக்கணும். நான் எதை பற்றியும் யோசிக்கவே கூடாது, என்னோடய லைஃப் அந்த அளவுக்கு பிஸியாக மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அந்த மாதிரி தான் எனக்கும் மாற்றி கொடுத்துருக்காரு. நீ எதை பற்றியும் யோசிக்க தேவையில்ல, பிஸியாகவே இரு அப்படின்ட்டு. அண்ட் போகிற வழியில் ஒரு பிக்கப் இருந்துச்சு. அதாவது ஒரு ஆர்டர் வந்து டிஸ்பேச் ஆகியிருந்தது. ஸோ ஒரு 700 பீசஸ் வந்து ஒரு மலேசியா பார்ட்டிக்கு போகணும். ஸோ அதுக்கான பிக்கப்பை வந்து எடுத்துக்கிட்டு அண்ட் அப்படியே கொரியர் ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பியாச்சு. ஆனால் அங்கே போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஆகும். ஸோ அதாவது வீட்டில் இருந்து நான் கொரியர் ஆஃபீஸ் போகிறதுக்கு அரௌண்ட் ஒரு 50 to 50 மினிட்ஸ், அதாவது டிராஃபிக்கை பொறுத்து அந்த மாதிரி டைம் ஆகும். ஒரு 8 மணிக்கெலாம் வந்து நாங்கள் கொரியர் ஆஃபீஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் கொரியர் போட்டுட்டு நம்ம ஜாலியாக வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். அண்டு இந்த கேப் இருக்குது இல்லையா, ஸோ 6:30 to இந்த கேப்பில் நாங்கள் எதுவுமே சாப்பிட மாட்டோம். எங்களுக்கு அந்த டைம் வந்து செட்டே ஆகாது. ஸோ தண்ணி மட்டும் வீட்டில் குடிச்சிட்டு கலகலன்னு குளிச்சுட்டு கொரியர் போடுறதுக்கு கிளம்பி வருவேன். ஏன் அவர் மட்டும் தனியாக அனுப்பலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ நீங்கள் மட்டும் போய் போட்டுட்டு வந்துடுங்க அப்படின்ட்டு. பட் ஆனால் இந்த ட்ராவல் இருக்குல்ல, இந்த 1 hour ட்ராவல் தான் எங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு மீட் டைம் மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமை நாங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதைலாம் பேசுவோம். அன்னைக்கு டே ரொட்டீன், அடுத்த பிளான் என்ன பண்ணிகிட்ருக்கோம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறையா விஷயம் பேசுவோம். நாங்கள் 2 பேருமே ஒருத்தவங்க மோட்டிவேஷன் பண்ணிப்போம். ஸோ என்ன பண்ணுறோம், என்ன பண்ணிகிட்ருக்கோம், என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் லெவல் என்ன போகணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறையா பேசுவோம். அதுக்காக தான் இந்த டைம் எடுத்துப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தாலே தெரியும் இல்லையா, பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இன்றைக்கி வந்து வெஜ்ஜு தான் எடுத்துக்கணும் அப்படின்றதுனால ஒரு வெஜ்ஜு ஹோட்டலுக்கு தான் போயிட்டு போகும்போதே சொல்லியாச்சு சப்பாத்தி மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அதாவது ஹோட்டலுக்கு தான் போகிறோம், அங்கேயும் நம்ம வந்து ஒரு லிமிட்டாக சாப்பிட்டுக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இந்த ஹோட்டல் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஒரு அண்ணா இருப்பாங்க. அவங்க வந்து நம்மளை யார் என்னன்னே தெரியாது. இந்த ஹோட்டலுக்கு நான் வர்றதுக்கு அவரும் ஒரு ரீசன் வச்சுக்கோங்களேன்.
அவரோட கவனிப்பு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த சாப்பிடாமலே வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி. நான் வெளியே இருந்தே பார்ப்பேன் அந்த அண்ணன் இங்கே இருக்காங்களா அப்படின்ட்டு. அண்ட் இருந்தாங்க அப்படின்னா சரி ஓகே சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார வந்துடுவேன். அண்டு அவ்வளோ சூப்பராக கவனிப்பார். ஸோ பின்னாடி போனார்ல அவர் தான். அண்டு நமக்கு யார் என்னன்னே தெரியாதுல்ல. ஸோ அவங்களோட உபசரிப்பு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போகும்போதே நம்மளை வந்து வெளியே நின்னா கூட உள்ளார வாங்கன்னு கூப்பிட மாட்டாங்க. அந்த சாப்பிட்றீங்களான்னு கூட கேட்க மாட்டாங்க. பட் ஆனால் யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க அந்த அந்த அன்பு வந்து ரொம்ப ப்யூராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நாங்கள் கேட்டோன்னு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கிளியர் சூப்லாம் போட்டு கொடுப்பாரு. ஸோ அதை குடிச்சிட்டு அந்த சப்பாத்தி சாப்பிட்டாச்சு. அண்ட் இந்த விலாக் வந்து ரொம்ப பெரிய விலாக் தான். அண்ட் ஒரு நாள் ரொட்டீன் தான் இது என்னோடது. ஸோ இவ்வளோ பெரிய விலாகை அதை ஒரு நாளை நான் உங்களுக்கு சுருக்கி ஒரு 20 நிமிஷத்தில் கொடுத்துருக்கேன். அண்ட் விலாக் பிடிச்சிருக்கும். அண்ட் சில பேருக்கு போர் கூட அடிச்சிருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு நீங்கள் நிறைய ஆசைப்படுங்க, அந்த கடவுள் அதை விட பெருசாக நமக்கு தருவார். அண்டு இன்றைக்கி இது நடக்கலை, இது கிடைக்கல, இது வேணுமா வேணாமா அப்படின்ற டவுட்லாம் வேண்டாம். ஸோ அது போகிற போக்கில் விடுங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதிர்பார்த்ததை விட பெருசாகவே அந்த கடவுள் நமக்கு கொடுப்பாரு. அண்ட் லைட்டாக மழையும் தூர ஆரம்பிச்சுது. அண்ட் நல்ல ஒரு சூப்பரான டேன்னு கூட சொல்லலாம். அண்டு இப்படி தான் பிஸியாக இருக்கணும். உண்மையாகவே நீங்கள் ரொம்ப பிஸியாக இருங்க. அண்டு எதை பற்றி யோசிக்க தேவையில்லை. உங்களை தாண்டி எதுவுமே பெருசாக போயிட போகிறதும் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் உங்களை பற்றி அதிகமாக யோசிங்க. உங்களை நிறையா டேக் கேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறையா செல்ஃப் லவ் கொடுங்க. உங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பாசிட்டிவான வேர்ட்ஸ்லாம் பேசுங்க. அந்த வேர்ட்ஸ் எல்லாமே திரும்பி நம்மக்கிட்ட வரும் பாருங்களேன். அந்த எனர்ஜி, அந்த போதை இருக்குல்ல, அது சூப்பரான போதை. ஸோ கண்டிப்பாக ஹாப்பியாக இருங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். முழுசாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்.